எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க பேர் சரசு. ஊமைவெளிகள் பாட்டி தெரியுங்களா? அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஊமைவெளிகள் பாட்டி மாரி இருப்பாங்க பாருங்க. பாருங்க. பாருங்க, உங்க பேரு சரசு. ராசிபுரத்தில் இருக்காங்க. ஒரு முறை வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஊமைவெளிகள் பாட்டி பாட்டின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஊமைவெளிகள் பாட்டி தெரியுங்களா? அவங்களோட அக்கா. அவங்க பார்த்தா அதே மாரி தான் இருப்பாங்க. ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அவங்களுக்கு இங்க ஒரு மூஞ்ச காட்டுங்க. பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாயா. கையை அப்படி ஆட சொல்கிறேன். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கொழுமிச்சிங்காய் மரம். கொழுமிச்சிங்காய் பொறிக்கலான்ட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பழம் பழுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ புளிப்பு ஓவராக இருக்குது. ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. பழம் பொரிச்சாச்சுங்க. ஏன்னா பழுத்திருக்கு, இருந்தாலும் புளிப்பு ஓவராக இருக்குங்க. பாருங்கதா, பார்த்தா ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்குது. ஆனால் கொழுமிச்சி பழம். ஆரஞ்சு பழம் மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று பாருங்கள், சீனி மிளகா பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இது கடலக்காய் செடி. இது பாருங்கள், மிளகு தக்காளி கீரையிலே நாட்டுப்பழம் ரோஸ் கலரில் தான் வரும். ரோஸ் கலர் அது மிளகு தக்காளி பழம், நாட்டுப்பழம். பழமே ரோஸ் கலரில் இருக்கும். அந்த இலை வந்து பெருசாக இருக்கும். அங்கே பாருங்கள், சீனி மிளகா எல்லாம் பழுத்திருக்கு. இங்கே பாருங்கதா, இதுதான் சீனி மிளகா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கதா, இதுதான் சீனி மிளகா. ஒன்று போட்டிங்கன்னா போதும், வாய் பயங்கரமாக காக்கும். கறியாக்கிற வந்து 4 மிளகா போட்டோம்னா போதும், செம்மையாக காக்கும். அதேமாரி அப்பா கோவத்தலை தெரியுங்களா? குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சதுன்னா நல்லாயிருக்கும், நல்லாவும்பாங்க. அது காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அப்பா கோவத்தலைங்க. கோவத்தலை பார்த்துருப்பீங்க. இது அப்பா கோவத்தலை. அதே மாதிரி இங்கே பாருங்கதா, அதனுடைய பழம். இங்கே பாருங்கதா, அது என்னோடய பழம். பாருங்கதா, இது அப்பா கோவத்தலை. இது வந்து சட்னி அரைக்கலாம், கொத்தமல்லி சட்னி மாரி சட்னி அரைக்கலாம். அதேமாரி பாருங்கள், இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் செம்பருத்தி பூச்செடின்னு. இதில் பாருங்கள், ஒரு கிளை மட்டும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக வந்திருக்குன்ட்டு. கலர் பாருங்கள், கலர் அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட்டு, ரோஸு, பச்சை எல்லாம் கலந்துருக்கு, அழகாக இருக்குது. எங்கள் விவசாயிக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது மாங்காடு சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நான் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள்.